வைத்துள்ளவர்களாக நிற்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் இது ஊர்ஜிதம் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இந்த சொத்துக்க விவரங்கள்லாம் வருது ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது. அதே மாதிரி அடுத்ததாக யார் அதிக வருமானம், கடைசி வருமானம் அவங்களுடைய வருமான வரித்துறையில் தாக்கல் செய்ததில் கடைசி ஆண்டில் அதிக வருமானம் தாக்கல் செய்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது கதிரானந்த் டிஎம்கே முதலிடத்தில் வேலூர் கான்ஸ்டுவன்சியில் 11 கோடியே 99 லட்சம் அவர் தான் மிக அதிக வருமானம் ஈட்டக்கூடியவராக. இது நம்ம சொத்து வருமானம் எல்லாமே பேசும்பொழுது அது அந்த குடும்பத்துடையது. அந்த வேட்பாளர் பிளஸ் அவரை சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம், அவர்களுக்கு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபெண்டன்ஸ் பிளஸ் அவங்க சேர்த்த சொத்து சேர்த்த வருமானம். அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் ஏசி சண்முகம் பிஜேபி வேலூர், அவர் 5 கோடியே 94 லட்சம் ரூபாய் கடைசியாக ஆண்டு வருமான வரித்துறையில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் இண்டிபெண்டாக நிற்கிறாரு ராமநாதபுரத்தில், அவர் 5 கோடியே 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருப்பதாக ஆண்டு வருமானம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தயாநிதி மாறன் சென்ட்ரல் சென்னை 3 கோடியே 95 லட்சம் ரூபாய். 5வது இடத்தில் நவாஸ் கனி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்தில் 2 கோடியே 72 லட்சம் ரூபாய். ஸோ இவங்க தான் டாப் 5 வருமானம், அதிக வருமானத்துடன் இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இன்று நிற்கக்கூடிய கட்சிகள், பிரதான கட்சிகள் என்னென்ன எவ்வளவு அவங்களுடைய சராசரி சொத்து, ஏன்னா இப்போ ஒரு கட்சியில் 20 கேண்டிடேட் நிற்பாங்க, இன்னொரு கட்சியில் 5 கேண்டிடேட் நிற்பாங்க. ஸோ அதனால சராசரியாக ஆவரேஜா ஒரு கட்சியுடைய இப்போ 5 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா 5 வேட்பாளர்களுடைய சொத்தையும் கூட்டி அதை 5ஆல் வகுக்கும் பொழுது சராசரியாக அந்த கட்சியுடைய சொத்து வேட்பாளர்களுடைய சொத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது முதலிடத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 76 கோடி ரூபாய், ஒரே ஒரு வேட்பாளர் தான் அவங்களது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 42 கோடி ரூபாய், 42 கோடியே 48 லட்சம் அவர்களுடைய சராசரி சொத்து மதிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் 42 கோடியே 39 லட்சம் அவர்களுடைய சொத்து மதிப்பாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஏடிஎம்கே 37 கோடியே 31 லட்சம் ரூபாய். 5வது இடத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 35 கோடியே 90 லட்சம் ரூபாய். 6வது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 30 கோடியே 99 லட்சம் ரூபாய். அப்புறம் காங்கிரஸ் 24 கோடி, டிஎம்டிகே 15 கோடி, பிஎம்கே 11 கோடி ரூபாய், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6.5 கோடி ரூபாய், நாம் தமிழர் கட்சி 2 கோடியே 10 லட்சம் ரூபாய், விடுதலை சிறுத்தைகள் 1 கோடியே 67 லட்சம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் 1 கோடியே 15, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1 கோடியே 7 லட்சம். ஸோ இதுதான் சராசரி சொத்து மதிப்பு எந்த அளவிற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இன்னும் டீட்டெயில்டான அனாலிசிஸ் ஏடிஆர் ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரும் பொழுது கிரிமினல் கேசஸ்லேருந்து எல்லாமே அடுத்த வாரம் அந்த ரிப்போர்ட் வெளியே வரும்.